காரைக்குள்ளே இருந்துட்டு ஆத்தாளை பற்றி சொல்லணும்னா எப்படிங்க? நம்ம ஊருக்கு வந்த ஆத்தாவை கண்மணியாக கவனிச்சுட்டு வந்த தெய்வடியார் தாந்தோன்றி பெருமாள் அவங்களோட புதல்வன் கிட்ட தான் கதையை கேட்டிருந்தோம். 1956 காரைக்குடி மீனாட்சிபுரத்தில் ஒரு பெண் குழந்தை வந்து இப்போ இருக்கிற அந்த பிள்ளையார்கிட்ட உட்காந்து அப்பா பேரை சொல்லி கூப்பிட்றாங்க. தாந்தோணி அண்ணேன்னு கூப்பிட்றாங்க. ஊருக்கு வந்த ஆத்தாளுக்கு திருமேனி முழுவதும் முத்து முத்தா அம்மா படந்திருக்கு. அந்த தருணத்துல ஆத்தா சொன்ன வாக்கெல்லாம் தெய்வ வாக்கு அமைஞ்சிருக்கு எல்லாருக்கும். இதனால ஊர் மக்கள் எல்லாரும் ஆத்தா கிட்ட வந்து வாக்கு கேட்டு போக ஆரம்பிச்சிருக்காங்க. நல்லது இருந்தா கெட்டது இருக்குங்கிற மாதிரி அங்க உள்ள சில பேர் ஆத்தால ஏளனமா பேசுறவங்களுக்கு ஆத்தா நடத்தின சித்து விளையாட்டை பத்தி சொல்றேன் கேளுங்க. தன்னை ஏளனமா பேசின ஒருத்தர் அழைச்சு, உன் தோட்டத்துல ஒரு கிணறு இருக்குல்ல, அந்த கிணற்றடியில இருக்க தக்காளி செடியில ஒரு தக்காளி பழம் இருக்கு, அதை பறிச்சுட்டு வான்னு சொல்லியிருக்காங்க. அவரோ சிரிச்சபடி, என் வீட்டுல கிணற்றுல தக்காளியா, எனக்கே தெரியாம எப்படி வந்துச்சுன்னு நக்கலா கேட்க, அதுக்கு ஆத்தா நீ போய் பாரு பழம் இருக்கும் கொண்டு வான்னு சொல்லியிருக்காங்க. அவரும் அவர் வீட்டு தோட்டத்துக்கு போய் கிணற்றடியில இருக்க தக்காளி செடியை பார்த்தா ஒரே ஒரு தக்காளி பழம் ஆத்தா சொன்ன மாதிரியே இருந்திருக்கு. பழத்தை பறிச்சுக்கிட்டு ஆத்தா கிட்ட கொடுத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிருக்காரு. அம்மை நோயால பாதிக்கப்பட்டு இருந்த ஆத்தா கடைசி தருவாயில சொன்னது, நான் மறைஞ்ச பிறகு நான் இருந்த இடத்துலயே எனக்கு ஒரு ஆணை எழுப்புங்கன்னு மக்களோட குறைகளை போக்கி தலைமாடு காப்பேன்னு சொன்ன ஆத்தா இன்னைக்கு வரைக்கும் எங்களோட எல்லாரோட குடும்பங்களையும் காத்துட்டு இருக்காங்க. ஆத்தாளோட அற்புதங்களையும் ஆத்தாலையும் பாக்குறதுக்காக எங்க ஊர் திருவிழாக்குவாங்க. நன்றி, வணக்கம்.